ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம். ஐ ஆம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். பகுத்தறிவு பற்றற்ற தன்மைக்கு வழி வகுக்கும். மகாராஜ், அதிகமாக மழை பெய்வதால் நீங்கள் நனைந்து விட்டீர்கள். என் நாட்டில் எப்போதும் நல்ல சீதோஷணம்தான். அங்கு இரவோ பகலோ வெப்பமோ குளிரோ கிடையாது. கவலைகளோ வருத்தங்களோ அங்கு என்னை பாதிப்பதில்லை. என் மனம் எண்ணங்களற்று இருக்கிறது. ஏனெனில் எண்ணங்கள் இருக்க எந்த ஆசையும் அதில் இல்லை. கேட்பவர், 2 உலகங்கள் இருக்கின்றனவா? மகாராஜ், உனக்கு மட்டும்தான் உன் உலகம் தெரிகிறது. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு உலகம்தான் இருக்கிறது. நீ உன் உலகத்தை பற்றி எதை என்னிடம் சொன்னாலும் நான் உன்னிப்பாகவும் ஆர்வத்துடனும் அதை கேட்பேன். இருப்பினும் ஒரு கணம் கூட உன் உலகம் இல்லை என்பதையும் நீ கனவு காண்கிறாய் என்பதையும் நான் மறக்க மாட்டேன். கேட்பவர், என் உலகத்திலிருந்து உங்கள் உலகத்தை எது வித்தியாசப்படுத்துகிறது? மகாராஜ், என் உலகம் அடையாளம் காணக்கூடிய குணதிசயங்கள் அற்றது. அதை பற்றி நீ ஒன்றும் சொல்ல முடியாது. நான் என் உலகம் நான். அது முழுமையானது மற்றும் குறைபாடற்ற முழு நிறைவானது. ஒவ்வொரு பதிவும் அழிக்கப்படும், ஒவ்வொரு அனுபவமும் நிராகரிக்கப்படும். எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் கூட. ஏனெனில் என்னை நான் இழக்க முடியாது. கேட்பவர், கடவுள் கூடவா தேவையில்லை? மகாராஜ், இந்த கருத்துக்கள் மற்றும் வேறுபாடுகள் எல்லாம் உன் உலகத்தில் தான் இருக்கின்றன. என்னுடையதில் இது போன்ற எதுவும் இல்லை. என் உலகம் தனித்தது, எளிமையானது. கேட்பவர், அங்கு எதுவும் நடப்பதில்லையா? மகாராஜ், உன் உலகத்தில் எது நடந்தாலும் அங்கு மட்டும்தான் நடக்கிறது. அங்குதான் அது செல்லுபடி ஆகும் மற்றும் எதிர்வினையை தூண்ட முடியும். என் உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. கேட்பவர், உங்கள் உலகத்தை நீங்கள் அனுபவப்படுவது என்னும் உண்மையை எல்லா அனுபவங்களிலும் உள்ளார்ந்திருக்கும் இருமை தன்மையை உணர்த்துகிறது. மகாராஜ், வார்த்தைகளில் ஆமாம். ஆனால் உன் வார்த்தைகள் என்னை அடைவதில்லை. என்னுடையது வார்த்தைகளற்ற உலகம். உன் உலகத்தில் பேசப்படாததற்கு இருத்தல் இல்லை. என்னுடையதில் வார்த்தைகளுக்கும் அவற்றின் பொருளுக்கும் இருத்தல் இல்லை. உன் உலகத்தில் எதுவும் தங்குவதில்லை. என்னுடையதில் எதுவும் மாறுவதில்லை. என் உலகம் மெய்யானது, உன்னுடையது கனவாளானது. கேட்பவர், இருப்பினும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மகாராஜ், உன் உலகத்தில்தான் பேச்சு இருக்கிறது. என்னுடையதில் சாஸ்வதமான நிசப்தம்தான் இருக்கிறது. என் நிசப்தம் பாடுகிறது. என் வெற்றிடம் நிறைந்துள்ளது. எனக்கு பற்றாக்குறை எதுவும் இல்லை. நீ அங்கு வந்தால் ஒழிய என் உலகத்தை அறிய முடியாது. கேட்பவர், நீங்கள் மட்டுமே தனியாக அங்கு உள்ளது போல் தோன்றுகிறது. மகாராஜ், வார்த்தைகள் பயன்படாத போது தனித்து அல்லது தனித்து இல்லாமல் என்று எப்படி நீ சொல்ல முடியும்? ஆமாம், நான் தனித்து இருக்கிறேன். ஏனெனில் நானே எல்லாமும். கேட்பவர், நீங்கள் எப்போதாவது என் உலகத்திற்குள் வருவீர்களா? மகாராஜ், வருவது போவது என்றால் எனக்கு என்ன? இவை எல்லாம் வார்த்தைகள். நான் இருக்கிறேன். நான் எங்கிருந்து வந்தேன்? எங்கு செல்வது? கேட்பவர், உங்கள் உலகத்தால் எனக்கு என்ன பயன்? மகாராஜ், நீ உன் உலகத்தை மிக உன்னிப்பாக கவனித்து நுட்பமாக ஆராய வேண்டும். திடீரென்று ஒரு நாள் நீ உன்னை என் உலகத்தில் இருப்பதை பார்ப்பாய். கேட்பவர், அதனால் நாங்கள் அடையும் பலன் என்ன? மகாராஜ், நீ பலன் ஒன்றும் அடைவதில்லை. உன்னுடையது அல்லாததை விட்டுவிட்டு நீ எப்போதும் இழக்காததை, உன் சுயத்தை நீ காண்பாய். கேட்பவர், உங்கள் உலகத்தை ஆள்பவர் யார்? மகாராஜ், இங்கு ஆள்பவரும் ஆளப்படுபவரும் இல்லை. எந்த வகையிலும் இருமைத்தன்மை என்பது இல்லை. நீ வெறுமனே உன் சொந்த கருத்துக்களை முன்வைக்கிறாய். உன் சாஸ்திரங்களுக்கும் கடவுள்களுக்கும் இங்கு அர்த்தம் இல்லை. கேட்பவர், இருப்பினும் உங்களுக்கு பெயரும் உருவமும் இருக்கிறது. நீங்கள் விழிப்புணர்வையும் செயல்பாட்டையும் காண்பிக்கிறீர்கள். மகாராஜ், உன் உலகத்தில் நான் அவ்வாறு தோன்றுகிறேன். என் உலகத்தில் என் இருத்தல் மட்டுமே உள்ளது, வேறு ஒன்றும் இல்லை. உடைமைகள், அளவு மற்றும் தரம் பற்றி நிறைய கருத்துக்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். நான் முற்றிலும் கருத்துக்கள் அற்று இருக்கிறேன். கேட்பவர், என் உலகத்தில் தொல்லைகள், தொந்தரவுகள், ஏமாற்றங்கள் ஆகியன உள்ளன.
நீங்கள் ஏதோ மறைமுகமான வருமானத்தினால் வாழ்வது போல தெரிகிறது. நானோ வாழ மிகவும் சிரமப்பட வேண்டி இருக்கிறது. மகாராஜ், உனக்கு பிடித்த மாதிரி செய். உன் உலகத்தை விட்டுவிட்டு என்னுடையதற்கு வர உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. கேட்பவர், மாறுவதை எப்படி செய்வது? மகாராஜ், உன் உலகத்தை உள்ளவாறு பார். நீ கற்பனை செய்யும் வண்ணம் பார்க்காதே. பகுத்தறிவு பற்றற்ற தன்மைக்கு வழி வகுக்கும். பற்றற்ற தன்மை சரியான செயலை உறுதி செய்யும். சரியான செயல் உன் மெய்யான இருத்தலுக்கு உள்முக பாலம் அமைக்கும். முழுமூச்சான முயற்சிக்கு செயல்தான் அத்தாட்சி. உனக்கு சொன்னவற்றை பிசகாமலும் உண்மையாகவும் செய். எல்லா தடைகளும் கரைந்துவிடும். கேட்பவர், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மகாராஜ், உன் உலகத்தில் நான் மிகவும் மிகவும் துயரடைபவன். விழித்து எழுவது, சாப்பிடுவது, பேசுவது, மறுபடியும் தூங்குவது, என்ன ஒரு சங்கடம். கேட்பவர், அப்படியானால் நீங்கள் உயிர் வாழக்கூட விரும்பவில்லையா? மகாராஜ், வாழ்வது இறப்பது என்ன ஒரு அர்த்தமில்லாத வார்த்தைகள். நீ என்னை உயிர் வாழ்பவனாக பார்க்கும்போது நான் இறந்தவன். என்னை நீ இறந்தவனாக நினைக்கும் போது உயிர் வாழ்பவன். எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறாய் பார். கேட்பவர், எவ்வளவு அக்கறையில்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்கள் உலகின் எல்லா துன்பங்களும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மகாராஜ், கவலைப்படாதே. நான் உங்களுடைய துன்பங்களை பற்றி நன்கு அறிவேன். கேட்பவர், அப்படியானால் அவற்றிற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மகாராஜ், நான் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அவை வந்து போகின்றன. கேட்பவர், நீங்கள் உங்கள் கவனத்தை அவற்றின் மேல் செலுத்தும் செயலால் அவை போகின்றனவா? மகாராஜ், ஆமாம். துன்பம் உடல் சார்ந்தோ உணர்ச்சி சார்ந்தோ மனம் சார்ந்தோ இருக்கலாம். ஆனால் அவை எப்போதுமே தனிப்பட்டவை. பேரிடர்கள் கணக்கில்லாத தனிநபர்களுக்கு ஏற்படுவதின் மொத்தம். அவை இல்லாமல் போக பல காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இறப்பு என்பது எப்போதும் ஒரு பேரிடர் அல்ல. கேட்பவர், ஒரு மனிதன் கொல்லப்பட்டாலும் கூடவா? மகாராஜ், அது கொள்பவனுக்குத்தான் பேரிடர். கேட்பவர், இருப்பினும் என்னுடையதும் உங்களுடையதுமான இரு உலகங்கள் இருப்பதாக தெரிகிறது. மகாராஜ், என்னுடையது மெய்யானது, உன்னுடையது மனதால் ஆனது. கேட்பவர், ஒரு பாறையையும் அதில் ஒரு துளையையும் அந்த துளையில் ஒரு தேரையையும் கற்பனை செய்வோம். தேரை அதன் வாழ்க்கையில் அலைக்கழைக்கப்படாமல் தொந்தரவில்லாமல் பரிபூர்ணமான ஆனந்தத்தில் கழிக்கலாம். பாறைக்கு வெளியில் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேரைக்கு வெளி உலகத்தை பற்றி சொன்னால், அவ்வாறு ஒன்று கிடையாது. என் உலகம் அமைதியினாலும் ஆனந்தத்தாலும் ஆனது. உன் உலகம் வார்த்தை உருவம் மட்டுமே, அதற்கு இருப்பு இல்லை என்று சொல்லும். உங்களிடமும் அதே போல்தான். நீங்கள் எங்கள் உலகம் இல்லை என்று சாதாரணமாக சொல்லும் போது நமக்குள் கலந்துரையாடலுக்கு முகாந்திரம் இல்லை. அல்லது வேறு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு மருத்துவரிடம் சென்று எனக்கு வயிறு வலிக்கிறது என்று சொல்கிறேன். அவர் என்னை பரிசோதித்து, நீ நலமுடன் இருக்கிறாய் என்கிறார். நான், ஆனால் வலிக்கிறது என்கிறேன். அவர், உன் வலி மனதால் ஆனது என்று சொல்கிறார். நான், என் வலி மனதால் ஆனது என்று அறிவதால் எனக்கு பயனில்லை. நீங்கள் மருத்துவர், என்னை குணமடைய செய்யுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் என் மருத்துவர் அல்ல என்கிறேன். மகாராஜ், மிகவும் சரி. கேட்பவர், நீங்கள் ரயில் பாதையை அமைத்து விட்டீர்கள். ஆனால் ஒரு பாலம் இல்லாததால் எந்த ரயிலும் கடக்க முடியவில்லை. பாலத்தை கட்டுங்கள். மகாராஜ், பாலத்திற்கு அவசியம் இல்லை. கேட்பவர், உங்கள் உலகத்திற்கும் என்னுடையதற்கும் ஏதாவது ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். மகாராஜ், ஒரு கற்பனையான உலகத்திற்கும் ஒரு நிஜமான உலகத்திற்கும் ஒரு இணைப்பு தேவையில்லை. ஏனெனில் அப்படி ஒன்று இருக்க முடியாது. கேட்பவர், அப்படியானால் நாங்கள் என்ன செய்வது? மகாராஜ், உன் உலகத்தை ஆராய்ந்து பார். உன் புத்தியை அதில் செலுத்து. அதை நன்கு பரீட்சி. அதை பற்றிய ஒவ்வொரு கருத்தையும் கூர்ந்து ஆய்வு செய். அது போதும். கேட்பவர், உலகம் ஆராய்வதற்கு மிக பெரியது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் இருக்கிறேன் என்பதும் உலகம் இருக்கிறது என்பதும், உலகம் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறது, நான் உலகத்திற்கு தொந்தரவு கொடுக்கிறேன் என்பதும் தான். மகாராஜ், என் அனுபவம் எல்லாமும் பேரின்பம் என்பது. ஆனால்
பேரின்பத்திற்கான ஆசை துக்கத்தை உருவாக்குகிறது. அவ்வாறு பேரின்பம் துக்கத்தின் விதையாகிறது. துக்கத்தாலான முழு பிரபஞ்சமும் ஆசையினால் பிறப்பது. ஆனந்தத்திற்கான ஆசையை விட்டுவிடு. அப்போது நீ துக்கம் என்றால் என்ன என்பதை அறிய கூட மாட்டாய். கேட்பவர், சுகம் ஏன் துக்கத்தின் விதையாக இருக்க வேண்டும்? மகாராஜ், ஏனெனில் சுகத்திற்காக நீ பல பாவங்களை செய்கிறாய். பாவத்தின் பலன் துக்கமும் மரணமும். கேட்பவர், உலகத்தினால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது ஒரு கொடுந்துன்பம் மட்டுமே என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது அவ்வாறு இல்லை என்று நான் நினைக்கிறேன். கடவுள் அவ்வளவு முட்டாள் அல்ல. சாத்தியமானதை நிஜத்திற்கு கொண்டு வர செய்யக்கூடிய, பொருளை உயிருள்ளதாக கூடிய, விழிப்புணர்வற்றதை முழு பிரக்னைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரும் நிறுவனமாக இந்த உலகம் எனக்கு தோன்றுகிறது. உச்ச உயர்வை அறிய நமக்கு எதிரெதிரானவைகளை பற்றிய அனுபவம் தேவை. எவ்வாறு ஒரு கோவிலை கட்ட நமக்கு கல்லும் காரையும் மரமும் கம்பியும் கண்ணாடியும் ஓடுகளும் தேவையோ, அப்படி ஒரு மனிதனை ஒரு தெய்வீக ஞானி ஆக்க, பிறப்பு இறப்பின் எஜமானன் ஆக்க ஒருவருக்கு எல்லா அனுபவங்களும் தேவை. எப்படி ஒரு பெண் சந்தைக்கு சென்று எல்லா வகையான மளிகை சாமான்களையும் வாங்கி வீட்டிற்கு வந்து வேக வைத்து சமைத்து தன் கணவருக்கு உணவு படைக்கிறாளோ, அப்படி நாம் நம்மை வாழ்க்கை என்னும் தீயில் நன்கு வேக வைத்து நம் கடவுளுக்கு படைக்கிறோம். இந்த உலகம் ஒரு சந்தை. அதில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை வாங்குகிறோம். மகாராஜ், நன்று. நீ அப்படி நினைத்தால் அதன்படி நட. உன் கடவுளுக்கு நன்கு படை. கேட்பவர், ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று பலவற்றை கற்கிறது. பிற்காலத்தில் அதற்கு அவற்றால் எந்த பயனும் இல்லை. ஆனால் படிக்கும்போது அது வளர்கிறது. அதுபோல நாம் பல எண்ணில் அடங்காத அனுபவங்களை பெற்று அவற்றை மறக்கிறோம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நாம் எப்போதும் வளர்கிறோம். காட்டு மிராண்டித்தனமான மனிதனிலிருந்து பண்பட்ட மனிதனாக, பிறகு மாமனிதனாக, பிறகு மகாத்மாவாக நாம் தொடர்ந்து எப்போதும் வளர்கிறோம். ஞானி என்பவர் யார்? அவர் மெய்யை பற்றிய நுண்ணறிவு உடையவர். இந்த என்னுடைய உலகம் விபத்து அல்ல. அதற்கு அர்த்தம் இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். என் கடவுள் ஒரு திட்டம் வைத்துள்ளார். மகாராஜ், உலகம் மெய்யற்றது என்றால் திட்டமும் அதை உருவாக்கியவர் மெய்யற்றவை. கேட்பவர், மறுபடியும் நீங்கள் உலகத்தை மறுக்கிறீர்கள். நமக்கிடையில் எந்த பாலமும் இல்லை. மகாராஜ், பாலம் தேவையில்லை. நீ பிறந்துள்ளதாக நினைப்பதில் உன்னுடைய தவறு உள்ளது. நீ ஒருபோதும் பிறக்கவில்லை. நீ ஒருபோதும் இறக்கப் போவதும் இல்லை. ஆனால் நீ ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிறந்துள்ளதாகவும் ஒரு குறிப்பிட்ட உடல் உனக்கு சொந்தமானதாகவும் நீ நம்புகிறாய். கேட்பவர், உலகம் இருக்கிறது, நான் உள்ளேன். இவையெல்லாம் உண்மைகள். மகாராஜ், உன்னை கவனித்துக் கொள்வதற்கு முன் நீ உலகத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய்? நீ உலகத்தை காப்பாற்ற வேண்டும், அப்படித்தானே? உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முன் நீ உலகத்தை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்றுதல் என்றால் என்ன? எதிலிருந்து காப்பது? மாயையிலிருந்து. முக்தி என்பது உள்ளதை உள்ளவாறு பார்ப்பது. உண்மையில் நான் என்னை எவருடனும் எதனுடனும் தொடர்பு படுத்தி பார்ப்பதில்லை. ஒரு சுயத்தினுடன் கூட அல்ல. அந்த சுயம் என்னவாக இருந்தாலும் நான் வரையறுக்கப்படாமல் எப்போதும் இருக்கிறேன். நான் உள்ளேன், உள்ளும் புறமும், மிக நெருக்கமாகவும் அணுக முடியாத தொலைவிலும். கேட்பவர், அந்த நிலைக்கு எப்படி வந்தீர்கள்? மகாராஜ், என் குருவின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையினால். அவர் நீ மட்டுமே உள்ளாய் என்று என்னிடம் சொன்னார். நான் அவரை சந்தேகிக்கவில்லை. நான் வெறுமனே அவர் சொன்னது தீர்க்கமான உண்மை என்று அறியும் வரை அந்த புதிரை விடுவிக்க முயன்று கொண்டே இருந்தேன். கேட்பவர், திரும்ப திரும்ப செய்வதால் கிடைக்கும் திட நம்பிக்கையாளா? மகாராஜ், சுயம் அறிவதால் கிடைக்கும் திட நம்பிக்கையால். நான் விழிப்புணர்வுடனும் தீர்க்கமாக மகிழ்ச்சியுடனும் இருப்பதையும் தவறுதலாகத்தான் சச்சித் ஆனந்தத்தை உடலுக்கும் உடல் சார்ந்து இருக்கும் உலகத்திற்கும் உடையதாக நினைத்ததையும் கண்டுபிடித்தேன். கேட்பவர், நீங்கள் படித்தவர் அல்ல. நீங்கள் அதிகம் வாசிக்கவில்லை. நீங்கள் படித்ததோ கேட்டதோ ஒன்றை ஒன்று முரண்படவில்லை. நான் நன்கு படித்தவன். நிறைய வாசித்திருக்கிறேன். புத்தகங்களும் ஆசிரியர்களும் ஒருவரை ஒருவர் முரண்படுவதை நான் காண்கிறேன். ஆகையால் நான் படிப்பதோ கேட்பதோ எதுவாக இருந்தாலும் அதை ஒரு சந்தேக நிலையிலேயே எடுத்துக்கொள்கிறேன். அது அவ்வாறு இருக்கலாம் அல்லது அவ்வாறு இல்லாமல் இருக்கலாம்.
என்பதுதான் என் முதல் எதிர்வினை. என் மனம் எது உண்மை எது உண்மையில்லை என்று தீர்மானிக்க முடியாததால் நான் சந்தேகங்களால் கைவிடப்படுகிறேன். யோகாவில் சந்தேகப்படும் மனம் மிகவும் பயனற்றது. மகாராஜ், இதை கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. என் குருவும் கூட ஒவ்வொன்றையும் தீர்க்கமாக சந்தேகப்பட கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், எல்லாவற்றையும் மறு, உன்னை தவிர என்று. ஆசையின் மூலமாக நீ உலகத்தை அதன் இன்ப துன்பங்களோடு உருவாக்கி உள்ளாய். கேட்பவர், அது துன்பத்தோடும் இருக்க வேண்டுமா? மகாராஜ், வேறுபடி. அதன் இயல்பிலேயே இன்பம் அளவானது மற்றும் நிலையற்றது. துக்கத்தினால் ஆசை பிறக்கிறது. துக்கத்திற்குள் அது நிறைவை தேடுகிறது. மனத்தோல்வியினாலும் நம்பிக்கையற்று போவதாலும் ஏற்படுகின்ற துக்கத்தில் அந்த தேடல் முடிகிறது. துக்கம் இன்பத்தின் பின்புலம். எல்லா இன்ப தேடுதலும் துக்கத்தில் பிறக்கின்றன. கேட்பவர், நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் சில உடல் ரீதியான அல்லது மனோரீதியான தொல்லை வரும்போது என் மனம் சோர்ந்தும் மரத்தும் போகிறது அல்லது நிவாரணத்தை தீவிரமாக தேடுகிறது. மகாராஜ், அதனால் என்ன? மனம்தான் சோர்ந்தோ அல்லது அமைதியற்றோ இருக்கும், நீ அல்ல. எல்லா விதமானவையும் இந்த அறையில் நடக்கின்றன. நான் அவற்றை நிகழ்த்துகிறேனா அவை தானாக நடக்கின்றன. அதே போல்தான் உன்னிடமும் விதியின் சுருள் தானே விரிந்து தவிர்க்க முடியாததை நிகழ்த்துகிறது. நீ நிகழ்வுகளின் போக்கை மாற்ற முடியாது, ஆனால் உன் மனப்பாங்கை மாற்றலாம். எது உண்மையிலேயே முக்கியம் என்றால் மனப்பாங்குதான், வெறும் நிகழ்வு அல்ல. உலகம் ஆசைகள் மற்றும் அச்சங்களின் தாய் வீடு. நீ அதில் அமைதியை காண முடியாது. அமைதிக்கு நீ உலகத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். உலகத்தின் மூல காரணம் சுயத்தின் மேல் கொண்டுள்ள அன்பு. அதன் காரணமாக நாம் இன்பத்தை தேடுகிறோம், துக்கத்தை தவிர்க்கிறோம். சுயத்தின் மேல் கொண்டுள்ள அன்பை சுயத்தின் அன்பாக மாற்று. அப்போது காட்சி மாறிவிடும். எல்லா ஆசைகளின் மொத்தமும் பிரம்மா உருவாக்குபவர். உலகம் அவை நிறைவேற கருவி. ஆன்மாக்கள் அவை ஆசைப்படும் இன்பங்களை எடுத்துக்கொண்டு கண்ணீரை விளையாக கொடுக்கின்றன. காலம் எல்லா கணக்குகளையும் நேர் செய்கிறது. சமநிலை சட்டம் முடிவாக ஆட்சி செய்கிறது. கேட்பவர், உயர்ந்த மனிதனாக மாற ஒருவர் முதலில் மனிதனாக இருக்க வேண்டும். மனித தன்மை கணக்கற்ற அனுபவங்களின் விளைவு. ஆசை அனுபவங்களுக்கு வழி வகுக்கிறது. ஆதலால் அது ஏற்படும் நேரத்திலும் ஏற்படும் நிலையிலும் ஆசை சரியானதே. மகாராஜ், இவையெல்லாம் ஒரு வகையில் உண்மையே. ஆனால் நீ போதுமான அளவிற்கு சேர்த்து விட்ட போது கட்ட ஆரம்பிக்க வேண்டும். அப்போது பகுத்தறிவும் பற்றற்ற தன்மையும் விவேக வைராக்கியம் கண்டிப்பாக தேவை. எல்லாமும் சரிபார்க்கப்பட வேண்டும். வேண்டாதது இரக்கமில்லாமல் அழிக்கப்பட வேண்டும். என்னை நம்பு, அதிக அளவில் அழிக்கப்பட வேண்டி இருக்காது. ஏனெனில் மெய்யில் எதற்கும் மதிப்பு கிடையாது. ஆசையற்று இருக்க முழு ஆர்வத்துடன் இரு, அவ்வளவே. தொடரும். ஓம்.